கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் எல்லாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவன் இன்னொரு நாளை கூட கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆபேஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியாக ஒரு வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதலை தேவன் அங்கீகரித்து அவன் என்ன வேண்டினானோ அந்த மனிதனுக்கு அப்படியாக செய்தார். நாமும் இந்த வேண்டுதலை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அது என்ன வேண்டுதல்னு பார்ப்போம், அது என்ன ஆசீர்வாதம்னு பார்ப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இன்று பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்படியாக, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, ஆமென், ஆண்டவரே என் எல்லை எங்கும் சமாதானம் உள்ளதாய் மாற்றுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் கூட இருங்கப்பா, ஆண்டவரே என்னை விட்டு நீங்கள் விலகாமல் என் கூடையே இருங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு